ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் பாலிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். லெசன் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஊடகமும் ஜனநாயகமும். இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊடகம் மற்றும் அதனோட வகைகள் பார்க்க போகிறோம். அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை வந்துட்டு இந்த ஊடகம் வந்துட்டு ஊடகத்தோட பங்கு என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்தியா பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டுள்ளது. அக்கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஹரிகதைகள் மற்றும் கூத்து போன்ற கலைகளின் மூலம் சமய கதைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன. ஓகேவா? அதாவது அந்த காலத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டன. எது அப்படின்னா இந்த கூத்து, இந்த கதைகள், இந்த பாரத கதைகள், இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க தான் அந்த மாதிரி ஒரு கூத்து, இந்த மாதிரி இதை தான் வச்சு அந்த கதைகள், இந்த மகாபாரதம் இதெல்லாம் வைக்கிறாங்களே நாடகம், இதை மாதிரிலாம் வச்சு தான் மக்களுக்கு வந்துட்டு ஒரு செய்தியை கொண்டுட்டு போய் சேர்ப்பாங்க. ஓகேவா? ஊடகமானது இருக்கு பாருங்கள். ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். மீடியா அப்படிங்கிறது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் ப்ளூரல். அப்போ மீடியாங்கிறது என்னென்னா ப்ளூரல். ஓகேவா? இதில் வந்து பார்த்தா இந்த தகவல் தொடர்பு பார்த்தீங்கன்னா எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்று தனி மனித தொடர்பு, இன்னொன்று வெகுஜன தொடர்பு. ஓகேவா? 2 டைப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி மனித தொடர்பு, அதாவது கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனி மனித தொடர்பு சாதனங்கள் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரோ இல்லை மற்ற ஒரு குழுவோடோ மற்றொரு தனியாகவோ இல்லை ஒரு குழுவாகவோ இவங்களோட தொடர்பு கொள்வது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனித தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். இதே வெகுஜன தொடர்பாக இருந்தது அப்படின்னா செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்துகின்றன. இதுதான் வந்து வெகுஜன ஊடகம். அதாவது நிறைய பேர் ஒரு செய்தித்தாள் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. வானொலி, தொலைக்காட்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெகுஜன தொடர்பு. தனிமனித தொடர்புனா ஒரு ஃபோன் பண்ணுறது, மெயில் அனுப்புறது, லெட்டர் போடுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிமனித தொடர்பு. ஓகேவா? அவங்க குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அச்சு எந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? சட்டமன்றமானது நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தலையே, அதாவது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இது 3 இருக்குது அப்படின்ட்டு. 4வதாக வந்து ஒரு தூணாக வந்துட்டு என்ன செயல்படுது அப்படின்னா ஊடகம் தான் 4வது தூணாக செயல்பட்டு இருக்கு. ஓகேவா? ஊடகம் மற்ற 3 துறைகளின் செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. மற்ற 3 துறைகளின் வெளிப்படைத்தன்மை தான் என்ன பண்ணுது? ஊடகம் செயல்படுகிறது. உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஊடகம் என்பது தகவல் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுகிறது. ஊடகம் இருந்தாவே இப்போ இங்கே நம்ம ஒரு மீடியா மூலயமா தான் என்ன பண்ணுறோம், எங்கள் உட்காந்துருந்து எல்லா நியூஸுமே தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு முக்கிய சாதகமாக வந்து செயல்பட்டு இருந்திருக்கு. ஊடகத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இவ்வுலகில் ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டமைப்பு ஆகும். நெக்ஸ்ட் பேஜ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்கிறது. எதுன்னு பார்த்தோன்னா ஊடகம். ஊடகமானது உலகின் அன்றாட நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் ஒரு அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிக்கொண்டு வருகிறது. ஓகேவா? அதாவது ஒரு அரசு, ஒரு கவர்மெண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஊடகம் இருந்தாலே நம்ம எல்லா நியூஸுமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நம்ம அன்றாட நிகழ்வுகளை மட்டும் அவங்க வந்து சொல்ல போகிறது கிடையாது. நம்ம அரசோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத கூடமே எல்லாமே இந்த மீடியா வழியாக, ஊடகம் வழியாகவே நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தனியார் நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் பொருட்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. அனைத்து தொலைக்காட்சி சேனல்களுக்கும் தேசிய மற்றும் பன்னாட்டு செய்திகளையும் ஒளிபரப்புகின்றன. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியாவோட வேலை தான். கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 1936 வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க. ஆனால் 1956 தான் பார்த்திங்கன்னா ஆகாசவாணி என்ற பெயரில் வந்து வானொலி ஒளிபரப்பை செய்து வந்துட்டுருக்காங்க அப்பத்துலேருந்து. மக்களிடம் பொது கருத்தினை ஏற்படுத்துவதில் ஊடகம். மக்களிடத்தில் வந்து ஒரு பொது கருத்தினை எந்த ஊடகம் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகுஜன ஊடகம் தான் வந்துட்டு ஏற்படுத்தும். அதாவது தனி மனித, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தனி மனித தொடர்பு, வெகுஜன தொடர்புன்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெகுஜன தொடர்பு தான் வந்துட்டு
மக்களுக்கும் மக்களிடம் வந்து ஒரு பொது கருத்தினை ஏற்படுவதற்கு ஊடகமாக செயல்பட்டு இருக்கு. வெகுஜன ஊடகம் அன்றாட நிகழ்வுகளை பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருகின்றது. செய்தித்தாள்கள் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக திகழ்கிறது. இது இந்த வெகுஜன ஊடகம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெறிமுறை மற்றும் பொறுப்பு. இதில் வந்து பார்த்தோன்னா ஊடக நெறிமுறை என்பது நோட் பண்ணிடுறேன். ஊடக நெறிமுறை என்பது நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பு ஆகும். எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும். எதை வேணாலும் சொல்லக்கூடாது. ஓகேவா. ஈஸியாக வந்து ஒரு ஊடகத்து மூலமாக ஒரு நியூஸ் பரவுது அப்படின்னா ஈஸியாக எல்லா இடத்துலையும் பரவிடும். அதை வந்துட்டு கரெக்டாக உண்மையானதை மட்டும்தான் சொல்லணும், நேர்மையாகவும் அவங்க இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதாவது மக்களுடைய எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு தேவையற்ற செய்திகள்லாம் வந்துட்டு இவங்க தவிர்த்துக்கணும். ஒரு அரசு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மனிதனோட உணர்வுகளை தூண்டும் விதத்தில் வந்து பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்னு இப்போதான் ஏற்கனவே படித்தோம் இல்லையா. மனுஷனோட உணர்வுகளை தூண்டும் விதத்தில் இருத்தல் கூடாது. நம்பகத்தன்மையான தகவல்களை மட்டுமே வழங்குவதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நியூஸ் வந்து பரப்பிட்டுருக்கக்கூடாது. அது உண்மையா பொய்யா அப்படின்னு கரெக்டாக ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு நியூஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகேவா. ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு. ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஆகும். இது மக்களுக்கு அறிவையும் வலிமையையும் அளிக்கிறது. மேலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. ஓகேவா. அரசினோட வெளிப்படைத்தன்மையையும் அவற்றின் பொறுப்பினையும் என்ன பண்ணுது, உறுதி செய்கிறது. எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ஸாக இந்த மீடியா ஊடகம் தான் வந்துட்டு இந்த ஜனநாயக ஊடகத்தில் வந்து இந்த ஜனநாயகத்தில் ஊடகம் தான் வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு. ஓகேவா. எல்லாமே சொன்னதே தான் திருப்பி சொல்கிறாங்க. மக்களாட்சி கோட்பாடு. மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னா, மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிரேக்க சொற்களால் ஆனது. ஒன்று வந்து டெமோஸ் அப்படின்னா மக்களை குறிக்கிறது. கிராட்டோஸ் அப்படிங்கிறது அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படின்னு சொல்லலாம், அதோட பொருள். ஓகேவா. இந்த ஊடகமானது பார்த்திங்கன்னா நடப்பு செய்திகளை பற்றி விவாதத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் ஒரே பிரச்சனைக்கு பல்வேறு கருத்துக்களை வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளால் பெற முடிகிறது. ஓகேவா. பாராளுமன்றம் மற்றும் ஜனநாயகம் ஆகிய இரண்டும் ஊடகத்தின் கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமை அடையும். ஓகேவா. ஊடகம் இருந்தால் தான் ஒரு பயம் இருக்கும், இல்லைன்னா யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா. பாருங்கள், ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். ஓகேவா. சக்கரத்துக்கு இல்லாத வாகனம் ஒப்பாகும். ஊடகம் இல்லாத ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சக்கரமே இல்லாத வாகனத்துக்கு தான் வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேவா. உள்ளூர் ஊடகம் அப்படின்னா என்னென்னா, பொதுவாக ஊடகம் என்பது தேசிய மற்றும் உலக செய்திகளை அளிப்பதாகும். ஆனால் உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் ஊடகம். ஓகேவா. அவ்வளோதான் இந்த லெசனே, அவ்வளோதான். முடிவுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகவல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் வெகுஜன மக்களுக்கு தகவல்களை அளிப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊடகம் தான். ஓகேவா. ஊடகம் இந்த உலகை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகை சிறியதாகவும் மக்களுக்கு மிக நெருக்கமாகவும் மாறியுள்ளது. அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆனது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடகம். ஏன்னா ஊடகம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகத்தோட எத்தனாவது தூண் அப்படின்னா 4வது தூண். அவ்வளோதான் இந்த லெசன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.